Hi guys, this is the first lecture in our ethics series. போன வீடியோவில் how to approach ethicsனு பார்த்தோம். I hope you guys would have found it useful. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் do check it out. ஓகே, இந்த வீடியோவில் சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டான எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். இதை தமிழில் அறநெறியும் மனித இடைமுகப்பும்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக் டெஃபினிஷன் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது அறநெறிகளின் வரையறை. சரி, எத்திக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Ethics is the set of values and principles which influence and guide the behavior of human beings in personal and professional spheres in a positive way. Ethics seeks to promote virtuous qualities in human beings such as honesty, integrity, compassion, accountability, and justice. Hence, ethics is called the guidebook of social conduct. இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்: அறநெறிகள் என்பவை மனிதர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை நேர்மறையாக வடிவமைக்கும் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளின் தொகுப்பாகும். மக்களிடையே நேர்மை, அறம், அனுதாபம், பொறுப்பு மற்றும் நீதி போன்ற நற்பண்புகளை ஊக்குவிக்க அறநெறிகள் முயற்சிக்கின்றன. எனவே அறநெறிகள் சமூக நடத்தையின் வழிகாட்டியாக வரையறுக்கப்படுகின்றன. சரி, எத்திக்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். இந்த டெஃபினிஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ பொதுவாக எத்திக்ஸ் அறநெறிகள் மனித வாழ்க்கையோட அடிப்படை தூண்களில் ஒன்றுன்னு சொல்ல கேட்டிருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா அன்பு, இரக்கம், ஈகை, பொறுப்பு, சமத்துவம், நேர்மை, நியாயம், மரியாதை, உண்மை, வெளிப்படைத்தன்மை, தைரியம், முயற்சின்னு பல நற்பண்புகளாக இந்த எத்திக்ஸ் அறநெறி கோட்பாடுகள் வெளிப்படுது. இதனால் ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் மற்றும் அவனோட நடத்தைகளை வடிவமைக்கும் ஒழுக்க கோட்பாடுகளின் தொகுப்புன்னு கூட இதை நம்ம வரையறுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த அறநெறிகள் தான் ஒரு மனுஷன் தன்னை எப்படி பார்க்குறான், மற்றவங்ககிட்ட எப்படி பழகிறான், சமூகத்துக்கு எப்படி பங்களிக்கிறான்னு தீர்மானிக்குது. ஒரு மனிதன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அவனோட உள்ளத்தில் அறநெறின்னு சொல்லப்படுற இந்த எத்திக்ஸ் இல்லாவிட்டால் அவன் ஒரு மனிதனாக கூட கருதப்பட மாட்டான். ஆல்மோஸ்ட் டெய்லி நியூஸில் எத்தனை பெரிய மனுஷங்க ரொம்ப அற்பமான அறமற்ற செயல்களை ஈடுபட்டு மாட்டி இந்த சமூகத்துக்கு முன்னாடி கூனி குறுகி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பணம், பதவின்னு எந்த ஆடம்பரமும் இல்லாத எளிய மனிதர்கள் தங்களோட அறம் சார்ந்த செயல்களுக்காகவே போற்றப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அறம் என்பது நம்மளை மனிதனாக்குதுன்னு சொல்லப்படுது. மேலும் சமூகத்தில் மற்ற மனுஷங்களோட இணைந்து வாழறதுக்கு உறுதுணையாக நின்று நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் தருது. சரி, எத்திக்ஸோட டெஃபினேஷனில் எத்திக்ஸ் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பியரில், அதாவது தனிமனித மற்றும் தொழில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். அந்த தாக்கங்கள் என்னென்னு பட்டியலிட முயற்சிப்போம். முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் அறநெறிகளின் தாக்கம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அறநெறிகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஒரு 8 தலைப்புகள் கீழே அடக்க முடியும். அவை: முதல்ல ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது நம்பிக்கை மற்றும் உறவுகளின் அடித்தளம். ரெண்டாவது பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது தனிப்பட்ட நேர்மை மற்றும் சுயமரியாதை. மூணாவது கைடன்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுப்பதில் வழிகாட்டி. நாலாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன், அதாவது சமூக பொறுப்புணர்வு மற்றும் பங்களிப்பு. அஞ்சாவது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் ஹார்மனி, அதாவது கருத்து வேறுபாடுகளை தீர்த்தல் மற்றும் ஒற்றுமை. ஆறாவது லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது நீண்டகால மகிழ்ச்சி மற்றும் நிறைவு. ஏழாவது ரோல் மாடலிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது முன்னோடியாக இருத்தல் மற்றும் செல்வாக்கு செலுத்துதல். எட்டாவது லீகல் அண்ட் சோஷியல் காம்ப்ளையன்ஸ், அதாவது சட்ட மற்றும் சமூக இணக்கம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். நமக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து எங்கேருந்து பில்ட் ஆகுது? எத்திக்ஸ்லேருந்து பில்ட் ஆகுது. திங்க் அபவுட் இட். பீயிங் ஹானஸ்ட், ஃபேர் அண்ட் டூயிங் த ரைட் திங் இஸ் வாட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ரியலி ஸ்ட்ராங். When we are ethical, we build trust with our loved ones. But when we are not, things can get messy. ஒருத்தன் தன் நண்பனிடம் பொய் சொல்லும்போது அந்த நண்பன் அவனை மீண்டும் எப்படி நம்புவான்? உண்மை, நேர்மை இல்லாத இடத்துல நட்பு போன்ற உறவுகள் எப்படி நிலைக்கும்? ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்க திருமண உறவுகள் டிவோர்ஸில் போய் நிற்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மனித உறவுகளில் அறநெறிகள் என்பது நம்பிக்கையின் அடித்தளம் போன்றது. இவை இல்லாத இடத்துல மனித உறவுகள் நம்பிக்கையை இழந்து உடஞ்சி போகும். ஓகே, நெக்ஸ்ட் பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நமக்கு தெரியும் லிவிங் எத்திக்கலி isn't just about doing the right thing. It's also about feeling good about yourself.
When your actions match your values, you will feel proud of who you are and what you do. That's where true self-respect comes from. ஒரு கடினமான தேர்வு இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் தேர்ச்சி பெற 2 வழிமுறை இருக்குது. ஒன்று கஷ்டப்பட்டு படித்து பெறும் வெற்றி, இன்னொன்று ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்தி ஏமாற்றி பெறும் வெற்றி. இப்போது 2தோட முடிவிலையும் வெற்றி கிடைக்கும். ஆனால் எந்த வெற்றி நம்மோட மனசுக்கு உண்மையான பெருமையை தரும்? கண்டிப்பாக நம்ம நேர்மையாக உழைச்சி பெறும் வெற்றி தான். எல்லாரையும் நம்ம ஏமாற்றினாலும் நம்ம மனசை நம்ம ஏமாற்ற முடியாது. ஒருத்தன் தவறான செயல்களை செய்யும்போது அவன் தன் மனசாட்சியை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். இதனால் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னை பற்றி வெறுக்க கூட தொடங்கலாம். மாறா அறநெறிகளை பின்பற்றுபவன் எப்போதும் மன அமைதியோடு இருப்பான். ஏன்னா எத்திக்கல் பிஹேவியர் ஒருவரது மனதை பலப்படுத்தி சுயமரியாதையை அதிகரிக்கும். நெக்ஸ்ட், கைடன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். எவர் ஃபேஸ்ட் a situation where you are like, what's the right thing to do? That's where ethics comes in. It's like a decision making toolkit that helps you consider all the angles, prioritize what's important and choose a path that aligns with your values. அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய சவால்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு சவாலுக்கும் நம்ம சரியான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கலாமா வேண்டாமா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு டிராஃபிக் சிக்னலில் நிற்காமல் போகலாமா வேண்டாமா, குப்பையை ரோட்டில் தூக்கி போடலாமா வேண்டாமா. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அறநெறிகள், அதாவது எத்திக்ஸ், நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு பிரித்தறிய உதவுது. இதன் மூலம் ஒரு சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நெக்ஸ்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன். உண்மையை சொல்லணும்னா, பீயிங் எத்திக்கல் மீன்ஸ் ரெகக்னைசிங் we are all in this together. It's about taking responsibility for our impact on others and striving to make a positive difference. Whether it's volunteering or just being a good friend, our actions can add up to a bigger, better community. ஒரு குடிமகனாக இருப்பதுன்னா அது சமூகத்தோட ஒரு அங்கமாக இருப்பது மட்டும்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. நம்மளோட சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் நலனுக்கு நம்மளோட பங்களிப்பை கொடுக்கறதும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதும் தான் ஒரு நல்ல குடிமகனுக்கான உண்மையான தகுதி. அப்படி பார்க்குறப்போ எத்திக்ஸ் தான் நமக்கு இந்த பொறுப்பை சரிவர செய்வதற்கு மோட்டிவேட் பண்ணுது. உதாரணமாக, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, தண்ணியை வீணாக்காமல் சேமிப்பது, பொது இடங்களில் அசுத்தம் செய்யாமல் இருப்பதுன்னு சமூகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு எத்திக்கல் செயலும் மற்றவங்களை பாசிட்டிவாக பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் ஹார்மனி. பீட் எனி சொசைட்டி, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்ரூத் என்னென்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் இன்எவிட்டபிள். பட் எத்திக்ஸ் கேன் ஹெல்ப் us resolve them peacefully. When we are empathetic, fair and respectful, we can see things from the other person's perspective and find solution that works for everyone. பொதுவாக மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. நாம் அனைவரும் வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்டிருப்போம். இந்த வேறுபாடுகளால் கருத்து மோதல்கள் ஏற்படுவது ரொம்ப இயல்பு. ஆனால் அறநெறிகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் இந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளலாம். பொறுமை, பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை, மன்னிப்பு போன்ற குணங்கள் நம்மளை மற்றவர்களை புரிஞ்சிக்கவும் அவங்களோட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் உதவுது. இந்த குணங்கள் இல்லாமல் போனால் சிறிய கருத்து வேறுபாடு கூட பெரிய பிரச்சனையாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, டூ த ரைட் திங் அண்ட் யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். Ethical living leads to a long-term happiness and pride in your choices. No regrets, no guilt, just a clear conscience and a sense of fulfillment. ஒரு பணக்காரன் தன்னோட பணத்தை வச்சு பல பொருட்களை வாங்கி குவிச்சாலும் அது அவனுக்கு நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியை தராது. ஆனால் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும்போது அவனுக்கு கிடைக்கும் மனநிறைவு எதுக்குமே இணையற்றது. இன்றைக்கி ஒரு காஸ்ட்லியான ஃபோனை வாங்கியிருப்போம். அது வாங்குறப்போ நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஃபோனை நம்ம எடுத்து பார்க்குறப்போ அதே சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எங்கோ எப்போவோ ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணப்போ கிடைச்ச மகிழ்ச்சி எத்தனை வருஷம் கழித்து நினச்சி பார்த்தாலும் ஒரு நிறைவை தரும். ஸோ பொருள், அதிகாரம், புகழ் போன்றவை நம்ம கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி அடைய வைத்தாலும் இவை நிரந்தரமானவை அல்ல. அதே நேரத்தில் எத்திக்ஸை பின்பற்றுவது உண்மையான, நிலையான, நிறைவான மகிழ்ச்சியை தரும். நெக்ஸ்ட், ரோல் மாடலிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். Actually, your ethical choices have power. By living with integrity, you are not just shaping your own life, you are inspiring a culture of ethics and values that can transform families, communities and society. ஒரு சமுதாயத்தில் நல்லவங்க இருந்தால் அவர்களின் செயல்கள் மற்றவங்களையும் நல்ல செயல்கள் செய்ய தூண்டும்.
ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் தங்களோட பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கிறது போல் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எத்திக்கலாக சிறந்து விளங்குற தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெரியவங்களை பார்த்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்குறாங்க. ஸோ எத்திக்கலாக இருக்க நம்ம முயற்சிக்கும் போது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாற முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லீகல் அண்ட் சோஷியல் காம்ப்ளைன்ஸ். Actually, laws are kind of the bare minimum. We follow them to keep things in order, but ethics takes it a step further. It's not about just doing what's legal, it's about doing what's right. Living ethically means you are going beyond just obeying the rules. You are thinking about how your actions affect others and trying to make choices that are fair, just and kind. ஓகே, இப்போது சட்டம் என்பது சமூகத்தில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும் வெளிப்புற கட்டுப்பாடு. இது குற்றங்களை தடுத்து சமூக ஒழுங்கை பேணுவதற்கு உதவுது. ஆனால் அறநெறி என்பது ஒருவரது உள்ளத்தை வழிநடத்தும் உள்மன கட்டுப்பாடு. இது சட்டத்தின் எல்லைகளை தாண்டி மனிதர்கள் தங்கள் செயல்களில் நீதி, சமத்துவம், கருணை போன்ற நல்ல குணங்களை பின்பற்ற ஊக்குவிக்குது. இதனால தான் அறநெறிகள் சட்டத்தையோடவும் மேம்பட்ட ஒரு கருத்தாக கருதப்படுது. இது வரைக்கும் தனிமனித வாழ்க்கையில் அறநெறிகள் எப்படிப்பட்ட பங்காற்றுதுன்னு விரிவாக பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சரில் ப்ரொஃபஷனல் ஸ்பியர், அதாவது தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். ஆல்சோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் பற்றின உடனுக்குடனான அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் ஷேர். Until then, have a nice day and all the best.